நாம இன்னைக்கு பேசக்கூடிய சப்ஜெக்ட். இப்போ இதுவரை நம்ம இந்த இயக்கத்திற்கு இந்த அண்ட சராசரங்கள்லாம் யாரால் அல்லது எதால் இயக்கப்படுகிறது, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிக் கொண்டே இருக்கிறது, இதனுடைய காரண கர்த்தா யார், எந்த கடவுள், இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது கல்ப காலங்களாக, அது எப்படி சுழல்கிறது, அதனை சுழற்சி செய்வது யார், இரவு பகல் ஏற்படுகிறது, குளிர் வெப்பம், இதே மாதிரி சந்திர சூரியன் நட்சத்திரங்கள் தோன்றுவது, பௌர்ணமி, தேய்பிறை, அமாவாசை, மீண்டும் வளர்பிறை, பௌர்ணமி, இந்த மாதிரியான ஒரு அண்ட சராசரங்களினுடைய இயக்ககதி. இந்த பால்வெளி எனும் அந்த அண்டத்தில் எத்தனையோ கிரகங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறது, மீண்டும் அது அணுக்களாக பிரிக்கிறது, அணுக்களாக இருந்தது மீண்டும் கோளங்களாக வழிவெடுக்கிறது. அது எத்தனையோ விதமான ஒளிகளும் நாதங்களும் பிரகாசங்களும் நிறைந்திருக்கிறது. சரி, அப்படியானால் இது வெள்ள இயக்குவதற்கு ஒரு காரண கர்த்தா இருக்க வேண்டும் அல்லவா? அந்த காரணம் என்ன? அந்த கர்த்தா யார்? கர்த்தா என்றால் யார்? அந்த கடவுள். அதனுடைய அர்த்தம், காரணம் என்ன? இதை பத்தி நம்ம இதுவரைக்கும் பேசிக்கோம். இருந்தாலும் அதை பற்றி மேலோட்டமாக சொல்லிட்டு அடுத்த நிலைக்கு போகும். அதே மாதிரி இப்போ இந்த உலகத்தில் இத்தனை ஆயிரம் கோடி ஜீவராசிகள், பூர்வ வேதங்கள், அதன் அறிவுக்கு, குணத்திற்கு, மனதிற்கு தக்கவாறான வாழ்க்கை தரங்கள், அதில் இன்ப துன்ப நுகர்வுகள், இதுவெல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் சிலவற்றை நம்மால் மாற்ற முடிகிறது, பல நேரங்களில் பலவற்றை நம்மால் மாற்ற முடிவதில்லை. இதற்கு என்ன காரணம்? இறைவன் என ஒருவன் இருந்தால் யார் அந்த இறைவன்? ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு விதமாக இறைவனின் பெயர், உருவ, நாம, ரூபத்தால் வணங்கிக் கொண்டு பூசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் எந்த கடவுள் நிஜம்? இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் பேசுவோம். முதலில் இந்த மன்றம், இந்த மார்க்கம், அத்வைதம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இந்த அத்வைதம் என்றால் ஒன்றே ஒன்றானதுதான் அனைத்துமாய் இருக்கிறது என்பதுதான் இதனுடைய பொருள். அதனிலிருந்து கொஞ்சம் தாழ்ந்த நிலை பெற்றது துவைதம். அந்த ஒன்றுதான் அநேகம் எனும் அந்த கோட்பாட்டை குறிச்சிட்டு அநேகமாய் இருப்பது ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடியது துவைதம். இப்ப நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில கடவுள், பரமாத்மா, ஜீவாத்மா, இறைவன், பக்தன், இந்த மாதிரி ஒரு கோட்பாட்டுல தான் நம்ம. ஆனா நம்ம இந்த அத்வைதம்ங்கிற மார்க்கம் ஆதிசங்கரன், ஜெகத்குரு ஆதிசங்கரனுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை உருவாக்கியவர் ரிஷி, வேதகால ரிஷிகளில் மிக முக்கியமானவர் ஜெய்வெளி பிரபாகரன். அவருடைய சீடர் தான் யஜ்ஞவல்கியர். அதர்வண வேதத்தை சுக்கிர அதர்வண வேதம் அப்படின்னு இந்த அதர்வண வேதத்தை உருவாக்கிய யஜ்ஞவல்கியன் என்பவர் தான் இந்த ஜெய்வெளி பிரபாகரனுடைய சீடர். இது இவங்கள்தான் 4 வேதங்களை உருவாக்கியவர்கள். இந்த 4 வேதங்களை வியாசர் பிரித்து 4 வேதங்களாக பிரித்து இந்த மானுட ஜென்மம் புரிவதற்காக கொடுத்துச்சு. இதுவரை அதில் குறிப்பாக ஒரு 10 உபநிஷத்து, நிறைய உபநிஷத்துகள் இருக்கிறது. ஆனாலும் 4 வேதங்கள் 10 உபநிஷத்துக்கள் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இதுவெல்லாம் இருக்கட்டும். இப்ப வேத காலங்களில் இந்த ஈஸ்வரன் என்னும் இறைவன், சிவா, பிரம்மா, விஷ்ணு, இந்த 3 கடவுளர்கள் இருந்தார்களா என்றால் வேதங்களில் அது இல்லை. உபநிஷத்துக்களில் இந்த கடவுளர்கள் இல்லை. அப்படியானால் இந்த கடவுளர்கள் எல்லாம் புராண காலத்தில் தான் வருகிறது. வேத காலம் முந்தையது, புராண காலம் பின்னியது. புராணங்களும் இதிகாசங்களும் வேத வியாசரால் உருவாக்கப்பட்டது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 4 வேதங்களை தொகுத்த அந்த வேத வியாசர் ஏன் 18 புராணங்களையும் 2 இதிகாசங்களையும் ஏன் உருவாக்கினார்
என்றால் சாதாரண மனிதனுக்கு அவனுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த 4 படிகள்ல முதல்ல பூஜை புனஸ்கார வழிபாட்டை கொடுப்பான். அப்படி கொடுத்தால் அவன் ஒரு பக்குவ நேரத்தை கொடுப்பான். ஏனென்றால் ஆதி காலம் தொட்டு பிரதான காலத்தில் தொட்டு இவன் கற்கால மனிதனாக, பழைய கற்கால மனிதன் புதிய கற்கால மனிதன் என்றெல்லாம் சரித்திரத்தில் சொல்கிறார். இவன் காட்டுவாசியாக ஆதிவாசியாக வேட்டையாடி உணவு உண்டு கொண்டு வாழ்ந்தான். இவனுக்கு எந்த ஒழுக்க நியதிகளும் கிடையாது. அப்படியானால் இவனுக்கு ஒழுக்கம் நியதி தர்மம் சரியான முறையில் வாழ்க்கையை அமைக்கணும்னா அவனுக்குள் ஒரு பக்தி பூஜை புனஸ்காரம் வழிபாடு என்பதை உருவாக்கப்பட்டது. அதான் சரியை. இந்த சரியை என்கின்ற பூஜை புனஸ்கார வழிபாட்டில் இருந்தால் உற்ற சரியைக்கு 1000 பிரிவு 1000 பிரிவு எடுத்துத்தான் இறை தத்துவத்தை உணர முடியும். மற்றையற்கு 100 அன்பிரு கிரியை என்கின்ற மந்திர நாம ரூப ஜப வழிபாட்டில் தான் 100 பிறவி இருக்கும். முற்றிய யோகிக்கு ஒரு பிறவி, யோகத்திற்குள் வந்து ஏதோ ஒரு யோகத்தை அபியாசம் பண்ணி ஞானம் அடைந்தால் ஒரு பிறவி இருக்கும். உண்மையில் சிவஞான மோகிக்கு பிறப்பில் முக்தி. நம்ம ஐயா சொன்ன மாதிரி உயிர் ஆன்மா, உயிராகிய ஆன்மாவை அறியணும்னு அந்த ஏக்கம் வந்ததுன்னா அதற்குத்தான் இந்த யோகம். இதில் ஞானம் பெற்றுவிட்டால் இந்த பிறப்பிலேயும் முக்தி. அந்த ஞானமும் பிரம்ம ஞானமாக இருக்க வேண்டும், ஆத்ம ஞானமாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் துவைத பாவனை கலந்து இருந்தால் முக்தி என்பது அது சாலோக முக்தி, சாமீப முக்தி, சாரூப முக்தி என்ற இந்த 3 நிலைகள் முக்தி கிட்டும். இந்த 3 நிலை முக்தியும் திரும்ப வந்து பரப்புவதற்கானது. சாயுஜ்ய முக்தி என்பதுதான் பிரபா பேரின்ப நிலை. இந்த சாயுஜ்ய முக்தி சாதாரணமா சித்திக்காது. அதுக்கு சரியான பக்குவியான சற்குருவும் தீவிரதரமான சீடனும் இருந்தால் சாயுஜ்ய முக்தி சித்திக்கும். இந்த சாயுஜ்ய முக்தி என்பது என்ன அப்படின்னா, தான் யார் என்று உணர்ந்து தானே ஏகமா எங்கும் நிறைந்திருக்கும் பரிபூர்ணம் என்பதை எவன் அறிகிறானோ அவன் தான் சாயுஜ்ய முக்தி பெற முடியும். சரி, இப்ப நம்ம பூஜை என்று பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அத்வைத நிலையை அடைய முடியும். அத்வைத மார்க்கத்தில் நாம இருக்கிறோம். ஆனா அத்வைதியாக இருக்கிறீங்களா, அத்வைத நிலையை கடைப்பிடிக்கிறீங்களா அப்படிங்கிறத ரொம்ப. ஏன்னா இப்பிறவி வைக்க எப்பிறவி வாய்க்குமோ ஏதும் அறியேன் பராபரம். இந்த பிறவிலேயே துவைத பாவனையை விட்டுட்டு அத்வைத பாவனைகள் வரும். அதுக்கு ஒரே வார்த்தை என்னன்னா, குரு கொடுத்த மந்திரம் கொண்டு நீந்த வண்டிறேன். குரு ஒரு மந்திரம் கொடுக்காருன்னா அதை கெட்டியா பிடிச்சுக்கணும், கரை சேர்த்து விடுவோம். சம்சார சாகரம் இறைவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தால் இறைவன் அடி சேரார், அந்த இறைவனை பெறார். இப்ப சம்சாரம் என்கின்ற சாகரம் கடல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கும் ஒருவனுக்கு ஒரு துருப்பு கிடைத்தால் அதை கெட்டி அதை பற்றி கொண்டால் கரை சேர்த்து விடலாம். நமக்கு இந்த சம்சார சாகரத்தில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி இந்த அத்வைதம் என்கின்ற ஏக தத்துவம். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படியானால் அதைத்தான் மகான்கள் கூறி அவர்கள் 18 சித்தர்களும் பாதி பேர் இந்த அத்வைத நிலை பற்றி தான் கூறியிருக்கிறார்கள். அதிலும் ஆதிசங்கரன் மிக அழகாக துவைதம், விசிஷ்டத்வைதம், கௌமாரகம் போன்ற வெவ்வேறு வித மார்க்கங்களோடு உள்ளவர்களோடு போராடி வாதிட்டு வென்று இந்த அத்வைதத்தை ஸ்தாபித்து சென்றார். அத்தகைய அத்வைதம் நமக்கு கிடைத்திருக்கிறதுனால் அதில் நாம முழுமையாக செல்ல வேண்டியதாக. சரி, இப்போ மீண்டும் வருவோம். வெளி அல்லது ஆகாயம், பஞ்சபூதங்கள், இதை பற்றி நாம் தெரியும். சரி, மீண்டும் இதுக்கு வருவோம்.